The league was called in to settle a number of disputes between 1920 and 1925. 1919ல நம்மளுக்கு World War I முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தொடங்குறாங்க. இந்த அமைப்பை தொடங்கினாங்க. இந்த அமைப்பு வந்து அடுத்த ஒரு உலக போர் வராம தடுத்து வச்சிருந்தது. அதுல முக்கியமா 1920 வருஷத்துல இருந்து 1925 வருஷம் வரைக்கும் இவங்க இந்த லீக் ஆஃப் நேஷன்ன்ற அமைப்பு வந்து டிஸ்பியூட்ஸ்னா பிரச்சனைகள், நம்பர் ஆஃப் டிஸ்பியூட்ஸ்னா பல பிரச்சனைகள்னு அர்த்தம், ஒரு குறிப்பிட தகுந்த நம்பரான பிரச்சனைகள்னு அர்த்தம். அதை செட்டில் பண்ணாங்க, தீர்த்து வச்சாங்க. அதுக்காக கால்டின் அவங்கள கூப்பிட்டாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. எந்தெந்த இடத்துலனா சிம்பிளா பார்த்தோம்னா இவங்க எதெல்லாம் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்றத கால்டின்னுக்கான மீனிங். The league was successful in 3 issues. 3 விஷயத்துல அவங்க சக்சஸ்ஃபுல், வெற்றி அடைஞ்சாங்க. 3 பிரச்சனைகள்ல, இஷ்யூஸ்னா பிரச்சனைகள், அந்த 3 பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணாங்கன்னு அர்த்தம், செட்டில் பண்ணாங்க, தீர்த்து வச்சாங்கன்னு அர்த்தம். மத்த பிரச்சனையில இவங்க ஜெயிச்சாங்கன்னு எல்லாத்திலையும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லல, 3 முக்கியமான விஷயத்துல ஜெயிச்சாங்க. அதுல முதல் விஷயம் in 1920 இந்த வருஷத்துல டிஸ்பியூட்னா ஒரு பிரச்சனை, ஒரு சண்டைன்னு கூட எடுத்துக்கலாம். அரோஸ்னா அரைஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ், அரைஸ்னா ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம், இல்ல உருவாச்சுன்னு அர்த்தம். பிட்வீன் யாருக்கும்னா ஸ்வீடனுக்கும் பின்லாண்டுக்கும். ஸ்வீடன்றது ஒரு கண்ட்ரி, பின்லாண்டுன்றது இன்னொரு கண்ட்ரி. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அட்லாஸ்னு ஒரு மேப் புக் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மேப் புக் வாங்காதவங்க கூட வாங்கி வச்சிங்க, அதுல இந்த பேர் இருக்கும், ஸ்வீடன், பின்லாந்து. அது யூரோப்ல இருக்க இந்த கண்ட்ரிஸ். இவங்க 2 பேருக்குள்ளார சண்டை நடந்தது, டிஸ்பியூட் நடந்தது. எதுக்காகனா ஓவர் த சாவரனிட்டி ஆஃப் த ஆலண்ட் ஐலாண்ட்ஸ். இத ஆலண்ட் ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு தீவு. இந்த தீவு என்னோட பவர்ல இருக்கா, அதாவது ஸ்வீடனோட பவர்ல இருக்கான்ட்டு ஸ்வீடனும், பின்லாண்டோட பவர்ல இருக்குன்ட்டு பின்லாண்டும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஐலாண்டு யாருக்கு உரிமை, யாருடைய பவர் கீழே வரும், சாவரனிட்டினா யாருக்கு கீழே வரும் அப்படின்றதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து என்ன ரூல் பண்றாங்கன்னா, அவங்க என்ன ஆணையிடுறாங்கன்னா, ஐலாண்ட் ஷுட் கோ டு பின்லாந்து, இந்த ஆலண்ட் ஐலாண்ட் பின்லாண்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைய சுமூகமா தீர்த்து வச்சிடறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபாலோயிங் இயர்னா என்னன்னா அடுத்த வருஷம்னு அர்த்தம். முதல் என்ன வருஷம் சொன்னாங்க, 1920 சொன்னாங்களா, அப்ப அடுத்த வருஷம் 1921ல the league was asked to settle the frontier between Poland and Germany in Upper Silesia. இப்ப அதுக்கு அடுத்த வருஷம் 1921ல லீக் ஆஃப் நேஷன் ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, ஆஸ்க் பண்றாங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க, லீக் ஆஃப் நேஷன் கிட்ட கேட்டு செட்டில் பண்ணணும், ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனைனா பார்டர், ஃப்ரான்டியர்னா பார்டர்னு அர்த்தம். இப்ப இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னு சொல்றோமா, அதே மாதிரி போலந்து நாட்டுக்கும் ஜெர்மனி நாட்டுக்கும் உள்ள பார்டர் பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். அந்த பார்டர் எந்த இடத்துல இருக்குன்னா இன் அப்பர் சிலேசியான்ற ஒரு இடத்துல இருக்கு. சிலேசியான்றது ஊரோட பேரு, அப்பர்னா மேலன்னு அர்த்தம். அந்த ஊர்ல மேப்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கும், அதனால இதுக்கு அப்பர் சிலேசியான்னு பேரு. இது which was successfully resolved by the league. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அந்த அமைப்பு மூலமா இந்த பிரச்சனையை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா ரிசால்வ்னா தீர்த்து வச்சாங்க, செட்டில் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், மீனிங் ஒண்ணுதான், வார்த்தை தான் வேற. எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றது ஒண்ணுதான். ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப எழுதுனா அந்த ஆன்சர் நல்லா இருக்காதுன்றதுக்காக வேற வேற வார்த்தை கொடுத்துருக்காங்க. புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸி. இப்ப 2வது பிரச்சனை முடிஞ்சிருச்சு. முதல் பிரச்சனை ஸ்வீடன், பின்லாந்து, எதுக்காகனா ஆலண்ட் ஐலாண்ட்ஸ். நெக்ஸ்ட் போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் பார்டர் சம்பந்தமான பிரச்சனை, ஃப்ரான்டியர் சம்பந்தமான பிரச்சனை. அது எந்த இடம்னா சிலேசியா. தேர்டு 3வது பிரச்சனை வாஸ் பிட்வீன் கிரீஸ் அண்ட் பல்கேரியா. இதுவும் 2 கண்ட்ரி. இன் 1925ல இந்த பிரச்சனை 3வது பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, கிரீஸ் வந்து பல்கேரியாவை இன்வேட்னா போர் தொடுத்தாங்கன்னு அர்த்தம். அண்ட் த லீக் ஆர்டர் எ சீஸ்ஃபயர்னா நீங்க சண்டை போடக்கூடாது. சீஸ்னா ஸ்டாப்னு அர்த்தம், ஃபயர்னா சுடுறது, ஷூட் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. லீக் ஆஃப் நேஷன் அமைப்பு வந்து ஆர்டர் போடுறாங்க. ஆனா அந்த பிரச்சனை நடந்ததுக்கு, அந்த சண்டை நடந்துருச்சு. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பிளேம் பண்றாங்க, இவங்க மேல பழி சொல்றாங்க. யார் மேலனா கிரீஸ் நாடுதான் இதுக்கெல்லாம் காரணம். அதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து டிசைட் பண்றாங்க, முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா, that Greece was to pay reparations.
கிரீஸ் நாடு வந்து பே பண்ணணும், நஷ்ட ஈடு செலுத்தணும். இப்ப பல்கேரியா கூட சண்டை போட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும், அந்த நாட்டுக்கு காசு கொடுக்கணும், ஏன்னா நீங்க தான் சண்டை ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி லீக் ஆஃப் நேஷன்ஸ் முடிவு பண்ணி அந்த சண்டையை தீர்த்து வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப 3 சண்டை, 3 பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காங்க, முக்கியமான 3 பிரச்சனை. Thus the league had been successful. இதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. எது வரைக்கும்னா அன்டில்னா அது வரை. எது வரை? சைனிங் ஆஃப் த லொக்கார்னோ ட்ரீட்டி இன் 1925. 1925ல லொக்கார்னோன்ற ஒரு ஒப்பந்தம் அதை சைன் பண்ற வரைக்கும் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்றது சக்சஸ்ஃபுல்லா இருந்தது, வெற்றிகரமா தன்னுடைய வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன நடந்ததுன்னா, ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டீடு பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். யூரோப்னா ஐரோப்பா கண்டம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஐரோப்பிய கண்டத்துல வெஸ்டர்ன் சைடு, மேற்கு பக்கத்துல அமைதிய கொண்டு வரணும்ட்டு இந்த 5 நாடும் மியூச்சுவலா எல்லாருமே ஒத்துக்கினாங்க. கேரண்டினா கேரண்டி கொடுத்தாங்க, ஒத்துக்கினாங்க, அமைதியா நம்ம கடைபிடிப்போம் அப்படின்ட்டு. இந்த 5 நாடும் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா ஈஸியாவே படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் மேப்லயும் காமிக்கிறேன். உங்க புக்ல பேஜ் நம்பர் 3ல உள்ள மேப் தான் இது. நம்ம 5 கண்ட்ரி பார்த்தோம். அந்த 5 கண்ட்ரியும் வெஸ்டர்ன் யூரோப். இதுதான் யூரோப், இந்த இடம் தான் யூரோப். இந்த யூரோப்ல வெஸ்ட் சைட்ல இருக்கிற 5 கண்ட்ரி தான் நம்ம பார்த்தோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி. இந்த 5 நாடும் தான் அந்த லொக்கார்னோ ட்ரீட்டில சம்பந்தப்பட்ட நாடுகள். இந்த 5 நாடு தான் அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன்சரை பார்ப்போம். மேப்ல பார்த்து படிச்சீங்கன்னா அது ஈஸியா புரியும். இப்ப வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சா இது ஈஸியா ஞாபகம் இருக்கும். இப்ப லொக்கார்னோ ட்ரீட்டி 1925ல இந்த 5 நாடுகள் அது வெஸ்டர்ன் சைட்ல இருக்குன்னு பார்த்தோம். மேப்ல பார்த்துட்டோம். அவங்க ஒன்னா சேர்ந்து அமைதியா கடைபிடிப்போம், வெஸ்டர்ன் யூரோப்ல அமைதியா கடைபிடிப்போம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. தேர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஜெர்மனின்ற நாடு வந்து ஜாயின் த லீக். லீக்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் தான் குறிக்குது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபுல்லா எழுதாம நம்மளுக்கு லீக்னு எழுதிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஜெர்மனி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? 1920ல இருந்து 25 வரைக்கும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ரொம்ப வெற்றிகரமா வேலை செஞ்சது. அதுல 3 முக்கியமான பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு கையெழுத்து போட்டாங்க 1925ல. இது வரைக்குமே, இந்த ஒப்பந்தம் போட்ட வரைக்குமே இந்த அமைப்பு வந்து நல்லா தான் வேலை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு உதாரணம் தான் இங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, லீக்ல சேர்ந்துட்டாங்க. ஜெர்மனி வந்து முதல் சேராம இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்துட்டாங்க. அண்ட் வாஸ் கிவன் எ பெர்மனன்ட் சீட் ஆன் த கவுன்சில். கவுன்சில்னா ஒரு குழுன்னு அர்த்தம், ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்னு அர்த்தம். கவுன்சில்னா பொதுவான மீனிங் என்னன்னா, ஜெனரல் மீனிங் என்னன்னா ஒரு குழு, ஒரு அமைப்புன்னு அர்த்தம். அந்த அமைப்புல இப்ப இங்க என்ன மீனிங்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்புல பெர்மனன்ட் சீட், பெர்மனன்ட்னா நிரந்தரமான ஒரு சீட்டு, ஒரு உறுப்பினருக்கான ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஜெர்மனிக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஜெர்மனி வந்து அந்த லீக்ல ஜாயின் பண்ணதுனால. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ், இன்னும் 2 வருஷம் கழிச்சு யுஎஸ்ஓ ரஷ்யாவும் began to participate. அவங்களும் ஸ்டார்ட் பண்ணி பார்ட்டிசிபேட்னா அதுல பங்கேற்க ஆரம்பிச்சாங்க. எதுல? அந்த லீக்ல பங்கேற்க ஆரம்பிச்சாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொன்னால அந்த அமைப்புல இவங்களும் ஜாயின் பண்ணிக்கினாங்கன்னு தான் மீனிங். எப்பன்னா அதுக்கு அடுத்த 2 வருஷம் கழிச்சு. எதுல என்னென்னலாம் பங்கேற்றிருக்காங்கன்னா, இந்த நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த லீக். பொலிட்டிக்கலா நம்மளுக்கு தெரியும், அரசியல் சம்பந்தமான. நான் பொலிட்டிக்கல்னா ஆப்போசிட். அப்ப ஆப்போசிட் என்ன? அரசியல் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல, ஆக்டிவிட்டி செயல்கள்ல, லீக் சம்பந்தமான விஷயங்கள்ல யுஎஸ்ஓ ரஷ்யாவும் பங்கேற்றாங்க அப்படின்றதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லீக்ன்ற டாபிக்ல வர பாயிண்ட்ஸ்லாம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன லீக் மூலமா என்னென்ன நடந்தது, லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது, அதுல நடந்த சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நிறைய கொடுத்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.